நவாஸ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ திருமாவளவன் அந்த வீடியோவை மீண்டும் பகிர்ந்திருக்கிறார். இது திமுகவிற்கு கூட்டணிக்கான ஒரு நிபந்தனையாக வைக்கக்கூடிய சமிக்ஞை என்ற ஒரு கருத்தை தற்போது பேசிய தராசு ஷாம் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் பகிர நினைக்கும் தகவல் என்ன? இது ஒரு கூட்டணிக்கான கோரிக்கை அப்படின்னு சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. இது விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக முன்வைத்து வருகிற ஒரு பொதுவான அதிகார முழக்கம். இது அதிகாரத்தை நோக்கிய முழக்கம். இந்த முழக்கத்தை நாங்க எப்போதும் முன் வச்சிருக்கிறோம். இதை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். அதனால அதனுடைய தொடர்ச்சியை விளக்கி இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மையப்படுத்தி முன்தினம் பேசின பேச்ச அந்த அவருடைய சமூக வலைதள பக்கத்தை கையாளக்கூடிய தோழர்கள் அதுல அந்த சில பாகங்களை மட்டும் வெட்டி அதுல போட்டாங்க. அது ஒரு சர்ச்சையான உடனே இது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நீக்கி இருக்காங்க. இது எதுவுமே தலைவருடைய நாலேஜ்ல இல்ல. வழக்கமா அவருடைய நிகழ்ச்சி அனைத்துமே பேஸ்புக் பக்கத்துல நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுறதுதான். அதனால எங்க என்ன பேசினாலும் அது ஒளிபரப்பு செய்யப்படும். அப்படி ஒரு சூழல்ல இந்த பேச்சும் அப்படி ஒளிபரப்பப்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இருந்து சில பாகங்களை மட்டும் எடுத்து வெட்டி அவங்க போடவும் அது ஒரு சர்ச்சையாகவும் அவங்க தலைவர் நாலேஜ் இல்லாம போட்டோமே, இப்ப வேற ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்க, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு பயந்துட்டு அவங்க நீக்கிட்டாங்க. தலைவர் அந்த நேரத்துல டெல்லியில இருந்து மதுரைக்கு விமானத்துல பயணிச்சுட்டு இருந்தாரு. அதனால இது அவருடைய நாலேஜ்ல இல்ல. இவங்க போட்டதும் தெரியாது, நீக்கினதும் தெரியாது. போட்டு நீக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே சர்ச்சையான உடனே எங்களை போன்றவர்களுக்கு என்ன கருத்து நிலவுச்சுன்னா, இதை நீக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லையா, இது நீக்கிற அளவுக்கு அதுல ஒன்றும் தவறு இல்லையே, நம்ம நீண்ட காலமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நேற்று முன்தினம் தலைவர் மீண்டும் இந்த வரலாற்றை எல்லாம் நினைவூட்டி பேசின விஷயம் தானே, இதுல ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ நீக்கிறதுக்கோ என்ன இருக்கு? அதனால அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பேசினாரோ அதை முழுமையா போடுங்க அப்படின்னு தான் நாமளும் கருத்து சொன்னோம். இப்ப பார்த்தா இப்ப தலைவருடைய அனுமதியோடு முழுமையான அந்த உரை பதிவேற்றப்பட்டிருக்கு. அதனால அந்த கருத்துல நாங்க உறுதியா இருக்கோம். எப்போதுமே ஒரு கருத்துல இருந்து நாங்க பின்வாங்கினதில்லை. இடையில் இந்த டெலிட் செய்தது என்பது தலைவருடைய நாலேஜுக்கு இல்லாம அந்த சமூக வலைதள பக்கத்தை கையாளக்கூடிய தோழர்கள் அவங்களா போட்டு அவங்களா எடுத்தது. அதனால அது இப்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்களே போட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்களே தான் பேசியிருக்கிறோம், நாங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கருத்துல பயணித்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுடைய அந்த உறுதித்தன்மை இது காட்டுது. ஓகே. ஸோ ஆட்சி அதிகாரம் என்பது குறித்த தங்களுடைய நீண்டகால விஷயத்தை பேசிய ஒன்றுதான் இது. குழுவினுடைய குழப்பத்தின் காரணமாகத்தான் அந்த வீடியோ நீக்கப்பட்டது என்ற கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி திரு ஆலூர் ஷானவாஸ். அடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசி வந்தாலும் தற்போது மீண்டும் அதனை வலியுறுத்தும் விதமாக கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நீக்கப்பட்டதனால் அது இல்லையோ என்று சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அதனை அவரே உறுதிப்படுத்தி பதிவேற்றிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். பொதுவாகவே ஒரு பதிவு போட்டுவிட்டு பதிவு நீக்குவது என்பது அவரோட விருப்பம். அது நான் தலையிட விரும்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இந்த திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகள் ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கும் அதே போல ஒரு கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தனமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகின்ற ஒரு விஷயம். ஏன் சொன்னோம்னா, ஒரு தலித்துக்கு எதிரான விஷயங்கள், தலித்துக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் இந்த 3 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல அதிகமாகி ஒட்டுமொத்தமா ஒரு திருமாவளவன் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணி கட்சி கொடியை கூட ஏற்ற முடியல, அந்த மாதிரி நிலைமை. எனவே அவர் இந்த விரக்தியினுடைய இந்த வெளிப்பாடா கூட இருக்கலாம் நிச்சயமா. அதனால எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நெருங்க திமுக கூட்டணியில் உள்ள இன்னும் இந்த சில கட்சிகள்லாம் கூட அடுத்தடுத்து கொடி எதிர்ப்பா கொடி பிடிப்பாங்க கண்டிப்பா. இப்போ சிபிஎஸ்சிபி பார்த்தா அவங்க ஒரு போராட்டவாதிகள். ஆனா அவங்களும் பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா போராட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. போராடினா உடனே அதை ஆஃப் பண்றதுக்கு எல்லா வித முயற்சியும் திமுக தரப்புல எடுக்கின்றது. அது போராடக்கூடாதுன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதனால அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எந்த ஒரு மக்கள் விஷயத்திலயும் போராடுறதுக்கு அவங்களால முடியல. காங்கிரஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இடிக்கிறாங்க. எனவே இப்படி பாத்தீங்கன்னா
ஒரு 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 என்ன சொல்றது, அந்த கூட்டணி பொறுத்தவரையில முழுக்க முழுக்க வந்து ஒரு நெல்லிக்காய் மூட்டையை வந்து எப்படி கட்டி வச்சா அது வந்து அவுட்டர் செதறமோ அது மாதிரி செதறுகின்ற வாய்ப்புகள் தான் தேர்தல் நெருங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற வாய்ப்புகள் தான் இப்ப இருக்க அரசியல் நிலவரப்படி தெரிஞ்சாங்களா. இப்போ திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணியிலிருந்து ஒருவேளை பிரிந்து வந்தார்களேயானால் அவர்களை கூட்டணிக்கு வரவேற்பதில் அதிமுக தயாராக இருக்கிறது என்ற கருத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை திருமாவளவன் அதிமுகவோட கூட்டணியில சேர்றதுக்கு இதே நிபந்தனையை அதிமுகவுக்கும் வைத்தால் அதிமுக அதனை ஏற்குமா? அதாவது நீங்க கேட்கறது ஆட்சியில பங்கு தானே? அதேதான், அதுதான் நான் சொல்றேன். இப்ப ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். முதல்ல வந்து எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்க கூட்டணியில வருவது, அது குறித்து வந்து பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும். கட்சியும் பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அது குறித்து நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆனா ரெண்டாவது, நீங்க ஆட்சியில பங்கு என்பது அது ஆதி காலம் தொட்டு அதிமுக பொறுத்தவரை புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அதன் பின்பும் சரி, ஒரு தனித்தன்மையோட வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்ட கட்சி 31 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுதி பெரும்பான்மையோடு தனித்தன்மையோடு தமிழ்நாட்டை வந்து வழி நடத்தியது அதிமுக. எனவே அந்த வகையில வந்து அறுதி பெரும்பான்மை நாங்க இருக்கும்போது எங்களுக்கு அதிக சீட்டுகள் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைக்கும் போது கூட்டணி ஆட்சி எப்படி வந்து அது சாத்தியக்கூறாகும். எனவே அந்த வகையில வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து தான் அது. ஓகே, அப்போ திமுகவும் அது இயலாத சூழல்ல தான் இருக்காங்க அப்படின்றதையும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல, திமுக வந்து கொடுக்கல, எங்களுக்கு அதை பத்தி என்ன இருக்குது, எங்க ஸ்டாண்டை தான் நான் சொல்ல முடியும், எங்களுடைய நிலைப்பாடு தான் சொல்ல முடியும். எங்க நிலைப்பாடு கூட்டணி வந்து ஆனா ஆட்சியை பொறுத்தவரை வந்து பார்த்தா தனித்தன்மையோடு அமைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அடிமட்ட தொன்ன தமிழ்நாட்டுல கேட்டா கூட அவங்க கருத்து தான் இருக்கும், அதிமுக தனித்தன்மையோட ஆட்சி அமைக்கின்றன. அந்த கருத்தம் என் கருத்தம். இணைப்பில் வந்து இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மீண்டும் பதிவிட்ட அந்த வீடியோவை ஒரு முறை பார்க்கலாம். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள்லாம் அப்படி பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு போர்ஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்போ அழகிரியும் எழுத்தரவும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக திருமாவளவன் மறைமலை நகரில் பேசிய அந்த வீடியோவை மீண்டும் தனது பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் திருமாவளவன். அது 2 முறை நீக்கப்பட்டது ஏன் என்பதற்கான விளக்கத்தை கொடுக்கும் போது 2 அட்மினில் ஒருவர் அதனை பதிவேற்றியதாகவும் மற்றொருவர் அதனை நீக்கிவிட்டதாகவும் கூறியிருந்தார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் தொடர்ந்து பேசலாம். கோகுல், இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் இது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன.
இதன் அடிப்படையில் மதுரையிலும் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த வீடியோ நீக்கப்பட்டது சார்ந்து திருமாவளவன் தெரிவித்த அந்த கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லுங்க. குறிப்பாக மறைமலை நகர்ல செப்டம்பர் 12ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். அந்த வீடியோவை இன்று திருமாவளவனுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 2 முறை அந்த வீடியோவானது நீக்கம் செய்யப்பட்டது. இது குறித்து திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு குறிப்பாக அட்மின் ஒரு அட்மின் இந்த வீடியோவை பதிவு செய்ததாகவும் மற்றொரு அட்மின் இந்த வீடியோவை நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில மீண்டும் அந்த வீடியோவானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வீடியோவில் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கார். கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கருத்தை முன்வைத்திருக்கார். இன்னும் ஓராண்டு காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில் இந்த கருத்தை திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பேசியிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும், அதாவது கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய மற்ற கட்சிகளும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய எண்ணத்துல இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாரா, அதாவது கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாரா? அதே நேரத்தில் மது ஒழிப்பு என்ற ஒரு கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைத்திருக்கிறார். இந்த நிலையில இது போன்ற கருத்தை முன்வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய எக்ஸ் தளத்துல மீண்டும் அந்த வீடியோவை திருமாவளவன் பதிவு செய்திருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.